வணக்கம் அன்பின் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய காலை சிந்தனையில் உங்களிடம் பகிரப் போரும் ஒரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நீங்களும் அப்படியே அசை போட்டுக்கொண்டே இன்றைய பணிகளை தொடருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதோ அந்த விஷயத்துக்குள் செல்லலாமா? சாலையில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு பின்னால நடந்து வரும் ஒருத்தர் உங்களை விட வேகமாக அப்படியே நடந்து உங்களை கடந்து போய்க்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு முன்னால போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? சற்று யோசித்து வையுங்க. நான் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு பார்க்கலாம். 2 விதமான நிலைகள் தான் இருக்குது உங்ககிட்ட. ஒன்று, அவர் உங்களுக்கு முன்பின் தெரியாதவராக இருந்துட்டாரு அப்படின்னா, அவர் உங்கள் நினைவிலேயே நிற்க மாட்டார். அப்படி தானே? அவர் யாரோ முன்னால் போனால் போகட்டும் அப்படின்னு நடந்து போய்க்கிட்டே இருப்பீங்க நீங்கள் பாட்டுக்கும். 2வது ஒன்று, அவர் உங்களை கடந்து போனவர் உங்கள் நண்பராக இருந்தால் அல்லது தெரிந்த உறவினராக இருந்தால் அவரை அப்படியே ஒரு முறை பேர் சொல்லி கைத்தட்டி அழைப்பீங்க. நீங்கள் அவரை அழைத்ததை அவர் காதில் வாங்காமல் போய்க்கிட்டே இருக்காரு அப்படின்னா, ஏதோ அவசரமாக போகிறாரு போல் அப்படின்னு சொல்லி போகனா போகட்டும் அப்படின்னு விட்டுடுவீங்க இல்லையா? இந்த 2ம் இல்லாத வேறு விதமான ஒரு நிலைப்பாடு அல்லது மனநிலை உங்ககிட்ட ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. உங்களை கடந்து சென்ற அந்த நபர் உங்களை கடந்து சாலையில் போய்கிட்டு இருக்கும்போது கடந்து போகிறாரு இல்லையா? அந்த நபர் உங்களுக்கு முன்பின் தெரியாதவராக இருந்து உங்கள் நண்பரோ உங்கள் உறவினரோ இவர்களில் யாராக இருந்தாலும் சரி, அவர் உங்களை விட்டு கடந்து போனதுக்கப்புறம் அவர் பின்னாலேயே வேகமாக ஓடி போய் அவரை அடைந்து அவர்கிட்ட, சார் எனது வீட்டிற்கு இப்போதே அவசியம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவரை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அவரோட அவ்வப்போது பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களை எந்த விதத்தில் சேர்த்துக்கொள்வது? உங்கள் செய்கையை எப்படி நினைப்பது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுபோல தான் உங்களை விட்டு கடந்து சென்று விட்ட உங்களது கடந்த கால நிகழ்வுகளை போகட்டும் அப்படின்னு விட்டு விடாமல் அதில் ரொம்ப பெருசாக நினச்சி உடனே உங்களையே அழைச்சிட்டு வந்து ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டி அதை பழைய நினைவாக அசை போட்டு கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த செய்கை உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக போய்விடுது இல்லையா? அந்த அறை தான் உங்கள் மனது. கடந்த கால சம்பவங்களின் குட்டை தான், அதாவது தேக்கம், அதாவது நீர்நிலை அப்படியே தேங்கி போச்சு அப்படின்னா அது குட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது தேக்கம். உங்கள் மனது முதல்ல நீங்கள் அந்த குட்டை நாற்றத்திலிருந்து வெளியே வாருங்கள். அப்பொழுது தான் உங்களால் அடுத்த செயல்களை வந்துட்டு செய்ய முடியும் நிம்மதியாக. எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை பாருங்கள். இது என்னுடைய சிந்தனை அப்படின்னு இல்லை, ஓசோ தண்டனை அப்படியே அழகாக வந்துட்டு உங்களுக்கு விவரித்து நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கடந்து சென்ற ஒரு நினைவுகளை அப்படியே விட்டுருங்க. திருப்பி அதையே இழுத்துட்டு வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு அதனோட திருப்பி உரையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களை மேலும் மேலும் ஒரு மன அழுத்தத்திற்கு உண்டாக செய்யும். அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இல்லையா? இப்படியான பழைய மோசமான கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகட்டும் அப்படின்னு வந்துட்டு விட்டுருங்க. அது திருப்பி அப்படியே அசை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் உற்சாகமாக இருக்க முடியாது. இந்த ஒவ்வொரு நாளையும் நம்மளால் வந்துட்டு உற்சாகமாக கொண்டாடவும் முடியாது, நகர்த்தவும் முடியாது. இதுதான் இன்றைய காலை சிந்தனை அன்பு நேயர்களே. அப்படி யோசிச்சுட்டே இன்றைய பணிகளை ரொம்ப அருமையாக செஞ்சுட்டே இருங்க. மீண்டும் இதே போல ஒரு அருமையான சிந்தனையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.